வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக கவின் நடித்து வெளியாக இருக்கிற ஸ்டார் மூவி பற்றின திரை விமர்சனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்டோரி அண்டு ஸ்க்ரீன் பிளே பற்றி முதல்ல பார்ப்போம். ஆல்ரெடி திரையுலகத்தில் மிகுந்த ஆர்வமும் நாட்டமும் இருக்கிற ஒரு அப்பாவுக்கு கவின் மகனாக பிறக்கிறாரு. அதனால கவினுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா பெரிய நடிகர் ஆகணும் அப்படின்ற ஆர்வத்தை ஊட்டுறாரு. அதே மாதிரி அவருக்கும் அதில் ஆர்வம் இருக்குது. வளர வளர அவர் அதை சாதிக்கிறதுக்காக என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, அதே மாதிரி அதில் என்னென்ன சேலஞ்சஸ் வருது, என்னென்ன தடைகள் வருது, அதெல்லாம் தாண்டி அவர் அதை ஜெயிக்கிறாரா, வெள்ளி உலகத்தில் அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறாரா இல்லையா, இதுதான் கதையோடைய கருத்து. திரைக்கதை எப்படி நகருதுன்னு பார்த்தோன்னா, ஹீரோ சின்ன வயசில் பிறந்து ஸ்கூலிங் போய் அதுக்கப்புறமா காலேஜ் படிக்கிறப்ப அடிக்கிற லூட்டிஸ், அப்போ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, அங்கே ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கு பின்னாடி அந்த லவ் எந்த அளவுக்கு இவருடைய கரியர் பாத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது, அதுக்கு நடுவில் அவர் கரியருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அதே மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணார். ஸோ இது எல்லாமே பக்கபலமாக இருக்குது கதைக்கு. ஆனால் அதை கொண்டு போன விதம் பார்த்திங்கன்னா, காலேஜ் வரைக்கும் ஃபன்னாகவும் வீட்டு ஆக்டிவிட்டீஸ் அதோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இப்படி ஃபன்னாக போகுது. ஆனால் காலேஜ் முடித்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதுன்ற விஷயங்கள் காட்டியிருக்கிறது ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் நல்லா மூவ் ஆகுது, படம் என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஆனால் செகண்ட் ஆஃப் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுது. அதனால் நடுவில் போர் அடிக்குது. நமக்கே அடுத்து என்ன பண்ணுவாங்க, எப்படா முடியும் அப்படின்ற ஃபீல் தான் திரைக்கதையில் முக்கால்வாசி வரைக்கும் வந்துச்சு. கடைசியில் எண்டு பண்ணுறப்ப ஒரு ட்விஸ்ட்டோட நல்லபடியாக எண்ட் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அவர் வெள்ளி உலகுக்கு வந்தாரா வரலையா, அதை வர்றதுக்கு என்ன அச்சீவ் பண்ணதுனால, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அச்சீவ் பண்ணதுனால அவர் வந்திருக்காரு அப்படின்ற விஷயத்த அவங்க காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. கதையோடைய முக்கியமான கேரக்டர்ஸ்னு பார்த்தோன்னா கவின். அவர் அவருடைய ரோலுக்கு என்னென்ன தேவையோ அதை நல்லாவே எக்ஸ்ப்ரெசிவாக நடிச்சிருக்காரு. சில இடத்துல இன்னுமே ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெசிவாக நடிச்சிருந்தா அவருடைய கதாபாத்திரத்துக்கு இன்னுமே நல்லா சூட்டாக இருக்கும். அதுக்கடுத்து அவருடைய அப்பா, அவர் தான் செகண்டு சப்போர்ட்டு இந்த கதைக்கு. அவர் லால், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பல இடங்களில் குணச்சித்திர வேடமும் வில்லன் வேடத்துலையும் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருடைய பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு, நல்லாவே வந்திருக்கு. அடுத்து கதைக்கு ஹீரோயின்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு காலேஜில் ஒருத்தங்க வராங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க, அவங்களுடைய ரோல் நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிற ஒரு சூழ்நிலை வருது. அந்த பிரேக்கப் ஆகிற சூழ்நிலை வர்றதுக்குண்டான காரணங்கள் சொல்லப்பட்ட விதம் எனக்கு கரெக்டாக தென்படலை. அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் கரெக்டாக இருந்திருந்தால் இன்னும் ஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அடுத்து ஒரு செகண்ட் லவ் இன்ட்ரொடியூஸ் ஆகும். அது ஒரு காலேஜ்லேருந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நாளாக நீ எங்கம்மா இருந்த, பிரேக்கப் ஆன பிறகு கரெக்டாக வந்திருக்கே அப்படின்ற மாதிரி தான் கதையில் ஃபிட் ஆச்சு. உலகத்தில் ஒரு பெரிய நடிகன் ஆகணும், ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பேஷனட்டாக கண்டிப்பாக அந்த பர்சன் இருந்திருக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் அண்டு சீன்ஸ் எவிடன்ஸாக இருந்துச்சு. சில சீன்ஸ் இன்னுமே கரெக்டாக எக்ஸ்ப்ரெசிவாக இருந்துச்சு. படம் 1978 அதிலிருந்து தொடங்கும். அதனால ஒரு 20 வருஷம் கழித்து காலேஜ் லைஃப்லாம் காட்டுறப்ப அந்த பழைய காலம், அந்த டைமில் என்னென்ன இருந்திருக்கும், இந்த 1 ரூபி காயின்ஸ், அதே மாதிரி அந்த டைமில் ரிலீஸ் ஆன மூவிஸோடைய பாட்டு, இந்த மாதிரி படத்துக்கு கரெக்டான ஃபிட்னஸ் எவிடன்ஸ் நிறைய இடத்துல காலம் பீரியடுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காரு டைரக்டர். இதை தாண்டி சின்ன சின்ன ரோல்ஸ் சப்போர்ட்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அம்மாவோட கேரக்டர் நிறைய இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு சீன் வரும், அந்த இடத்துல இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க பாட்டி ஒருத்தவங்கள விஷுவலில் காட்டாமே வாய்ஸ் மட்டும் வச்சு காட்டுவாங்க. அது டிப்பிக்கலாக ஒரு அப்பாவுடைய அம்மா இருக்காங்கன்னா மாமியார் இருக்காங்க. ஸோ மருமகளை எந்த மாதிரிலாம் ஃபன்னாக வீட்டில் ட்ரீட் பண்ணுவாங்க, என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில், அதெல்லாம் ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. காலேஜ் முடித்து அவர் திரையுலகத்துக்கு உள்ளே நுழையிறதுக்காக ஒரு வாய்ப்புக்காக அவர் போவார். அந்த டைமில் அவருக்கு ஒரு திடீர்னு ஆக்சிடெண்ட் நடக்கும். அதுதான் இன்டர்மிஷனில் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா படம் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஆக்சிடெண்ட் ஆனதுனால முகத்தில் ஒரு பெரிய ஸ்கார் வந்துடும். அதனால அவர் தன்னுடைய முகத்தை இனிமேல் வெள்ளித்திரையில் காட்ட முடியாது அப்படின்னு அவருக்குள்ளவே நிறைய விஷயங்கள் ஓடி அவர் அதுக்காக ட்ரை பண்ணுவார். நிறைய
அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக இண்டஸ்ட்ரியில். பட் ஆனால் இதை ரீசனாக வச்சு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் குடும்ப சூழ்நிலைக்காக அவர் போக ட்ரை பண்ணுவார். பட்டு அன்பிட்வீனில் நிறைய நாள் வந்து வேலைக்கே போகாமல் இருப்பார். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்டிஃபபிளாக இல்லாமல் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. யுவனுடைய இசை வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஒரு சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மற்ற 2 சாங் வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு, இன்னொரு 2 வந்து இன்டர்லூட்ஸ் மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே. பட்டு பெரிய ஸ்ட்ரென்த்து அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. இவனோட மியூசிக் எப்போயுமே தனியாக தெரியும். அது இந்த படத்தில் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இது சப்போர்ட்டிவாக தான் இருந்துச்சே தவிர ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. மொத்தமாக படத்தில் ஒரே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதே மாதிரி சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு, கேட்கலாம். சுத்தமாக கேட்க முடியாத அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டான்ஸ் பெருசாக எதுவுமே இல்லை, எல்லாமே மீடியம் லெவல் தான். செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் தேவையில்லாமல் ஸ்டோரியை கொஞ்சம் டைவர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. லவ் சீக்வன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யதார்த்தமாகவும் நல்லாவும் எடுத்திருந்தாங்க. லவ்வை வந்து எந்தளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அதை வந்து காட்டியிருக்காங்க. மொத்தமாக படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டேன்னா, நான் என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜ் தான் சொல்லுவேன். மூவி வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னா ஒன்லி ஒன்ஸ் பார்க்கலாம். படத்தில் மொத்தமாக ஒரு 2-3 டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதெல்லாம் மக்களை கண்டிப்பாக டீப்பாக ரீச் ஆகிருக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இந்த லைனை தீமை வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் கொஞ்சம் குறைச்சி இல்லை ஆல்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேமிலி என்டர்டெய்னிங் மூவியாக இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் எனக்கு தென்படுது. என்னைய கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 5 நான் வந்து 3 கொடுப்பேன்.